குறிஞ்சிப்பு யூடியூப் சேனல். நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஹைபிஸ்கஸ் பட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சு எப்படி வந்து மாலையாட்ட தொடுக்கிறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ஆல்ன்ற பட்டனையும் அமுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு கலர் எடுத்துருக்கிறேன். ரெட் ஹைபிஸ்கஸும் இந்த மாதிரி சாண்டில் கலர் ஹைபிஸ்கஸும் எடுத்துருக்கிறேன். நூல் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 இதாக கட்டிக்கோங்க. 4 லைன் சுற்றிக்கோங்க. நாலு லைன் சுற்றிட்டு டைட்டாக முடிச்சு போட்டுக்கோங்க. டைட்டாக முடிச்சு போட்டுக்கோங்க. கட்டுறதுக்கு கொஞ்சம் நூல் எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹைபிஸ்கஸும் இது இருக்குது. இது வந்து சென்டரில் வச்சுக்கலாம், இதை சைடில் வச்சுக்கலாம். இந்த காம்பு இருக்குது பார்த்தீங்களா, இந்த காம்பில் வந்து கட்டாதீங்க, இந்த காம்பில் கட்டுங்க. 4 இருக்குது, அதில் மேலே 2 கீழே 2 வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்க, இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு பிடிச்சிக்கோங்க. மேலே போட்டு அடியில் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்தது அதே மாதிரி எப்பயுமே வந்து வைக்கும் போது வந்து பிடிச்சிக்குங்க. இப்படி பிடிச்சிக்குங்க, அப்போ தான் வந்து டைட்டாக வரும். ஓகேங்களா? இதே மாதிரி வச்சுட்டே வாங்க. இதே மாதிரி விரிஞ்சதுக்கு அப்புறமா கட்டலாம். இது வந்து விரியாறதுக்கு முன்னாடி பட்ஸில் வச்சு கட்டிட்டு இருக்கிறேன் நான். பாருங்க எவ்வளோ அழகா இருக்குது பாருங்க. பாருங்க, இதை வந்து சென்டரில் வச்சுக்கிட்டேன். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க, பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்க. டைட்டாக கட்டிக்கங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து இதாக இருக்கும். அப்படியே ஆரம் மாதிரி சூப்பராக இருக்கும். வெறும் செம்பருத்தி மட்டும் போதும். இது வந்து நீங்கள் கட்டி முடிச்சுட்டு இந்த பட்ஸை வந்து தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா அப்படியே விரிஞ்சிக்கும். அப்போ வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இன்னும் விரிஞ்சிருச்சுன்னா கம்ப்ளீட்டாக வந்து விரிஞ்சிரும். அதே மாதிரியே தான் கட்டணும். வேணும்னா இன்னொரு இது போட்டுக்கோங்க. 2 இதாக அவுற மாதிரி இருந்துச்சுன்னா 2 இதாக போட்டுருங்க. சரிங்களா? ஏன்னா மொத்தமாக இருக்கனால சில நேரம் அவுற மாதிரி இருக்கும், கழுண்டு போகிற மாதிரி இருக்கும். இது நிறைய செம்பருத்தி பட்ஸ் கிடச்சதுன்னா நீங்கள் வந்து ஃபுல்லாகவே செஞ்சுக்கலாம். எனக்கு வந்து இவ்வளோதான் செம்பருத்தி பட்ஸ் கிடச்சிது. அதனால் வந்து இருக்கிறத வச்சு நான் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு.
உங்களுக்கு நிறைய செம்பருத்தி பட்ஸ் இருந்துச்சுன்னா ஒத்தொத்தையாக போடுறதுக்கு இந்த மாதிரி ஒன்றா மாலையாக கட்டி நீங்கள் போடலாம். இந்த பட்ஸ் அப்படியே தண்ணியில் போட்டு வச்சுருந்தீங்கன்னா அடுத்த நாள் பூக்கிற பட்ஸை வந்து தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா அடுத்த நாள் கம்ப்ளீட்டாக விரிஞ்சிரும். ஓகேங்களா? எக்ஸ்ட்ரா நூலை கட் பண்ணிவிடுங்க. இங்கேயே கட் பண்ணிக்கலாம், திருப்ப தேவையில்லை, சின்னதாக இருக்கறனால. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். செம்பருத்தி பட்ஸில் வந்து பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது. இதே வந்து நிறையா இருந்துச்சுன்னா நிறையா நீங்கள் இது பண்ணிக்கலாம். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.